புஷ்பா ஜப்பானில் டீல் பேசி செம்மரத்தை டெலிவர் பண்ணிட்டு வராரு. அதுக்கு அவங்க அயன் படத்தில் வர மாதிரி பாதி கிழிஞ்ச நோட்டை கொடுக்குறாங்க. அந்த நோட் எடுத்துகிட்டு இந்தியா கிளம்ப ஹார்பர் வரப்போ தான் இந்த ஹார்பர் ஃபைட் சீன் நடக்குது. அநேகமாக இவங்க ஜப்பான் டீலர்ஸாக இருக்கணும். அது எப்படி சொல்கிறேன்னா, அந்த ஹார்பரில் இருக்கக்கூடிய கிரேன்லலாம் பார்த்தீங்கன்னா ஜாப்பனீஸ் எழுத்து தான் எழுதியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஆட்களுமே வந்து அந்த கட்டானா வச்சு தான் ஃபைட்லாம் பண்ணுறாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் இது வந்து ஜப்பான் டீலர்ஸ் கூட புஷ்பா சண்டை போடுறாரு. ஸோ புஷ்பா வந்து டீலர்ஸை விட்டுட்டு டைரெக்டாக சப்ளை பண்ணதால் அவங்க காண்டாகி புஷ்பாவை பிடிச்சி தலைகீழ தொங்க விட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு இந்த டீலிங் மூலமாக தான் காசு வரும், டைரெக்டாக சப்ளை பண்ணால் வராது இல்லையா. ஸோ புஷ்பாவை பிடிச்சி அந்த கிழிஞ்ச நோட்டை எடுத்துக்கிட்டு அவர் கடலில் வீசிடுறாங்க. அதுக்கப்புறம் புஷ்பா கடல்ல இருந்து வெளியில் வந்து சண்டை போடுறாரு. இதுதான் அந்த ஹார்பர் ஃபைட் சீன். அதனால தான் ட்ரெய்லரில் இந்த டைலாகும் வரும். அவனுக்கு வர வேண்டிய பைசா அண்ணானாலும் அண்ணானாலும் 7 மலைக்கு மேல இருந்தாலும் 7 கடலை தாண்டி இருந்தாலும் போய் அதை எத்துக்குவான். ஏன்னா புஷ்பா காசு அவனோட.